9 போலும் ஒன்றாய்க்கான பிள்ளையார் பட்டி பாருங்க, அங்க ஒரு பிள்ளையார். அது பார்த்தே தப்பு. அரசியல் பார்த்தா விஞ்ஞான பூர்வமா 9 போலும் ஒன்னா பார்த்தா என்ன ஆகும்? யார் முதல்ல காலை வச்சா சொன்னா உடனே ஒரு ஜாதி சங்கம் கொடியை பிடிக்கும். அதில் எஞ்சாதிக்காரன் தான் முதல்ல வச்சாங்க. தமிழ்நாடு வெறும் திமுக ஆட்சியை கலைப்பதற்காக நடக்கிற இதல்ல. தமிழ்நாட்டை காலங்காலமாக நாம் வளர்த்தெடுக்கக்கூடிய ஊன்றி இருக்கக்கூடிய இந்த பெரியார் தத்துவத்தை முற்றிலுமாக மாற்றி மண்ணையே மாற்றணும். பெண்கள் அணியை மட்டுமே படை அணி அனுப்பி அதை போரிட்டு அந்த சிங்கள இராணுவத்திலிருந்து ஆணையரவை மீட்டது விடுதலை புலிகளுடைய பெண்களை. அப்பதான் விடுதலை புலிகளோட இங்க வந்து நிறைய நெருக்கம், அவங்களோட அவங்க எல்லா வகையிலும் ஆதரவு செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்காக அந்த அவருடைய மகன் அப்படியே அவங்களோடயே நாட்டுக்கு போயிட்டான். இன்ஜினியரிங் முடிச்ச பையன் நாட்டுக்கு போயிட்டான். நாட்டுக்கு போய் திரும்பவே இல்லை. திராவிடர் பெரியார் கழக கொடி அறிமுக விழா தலைவர், திராவிட பெரியார் கழகத்தின் தலைவர் மணி அமுதன் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு கொடியை அறிமுகப்படுத்தி சிறப்புரையாற்றிருக்கின்ற மதிப்புக்குரிய தோழர்கள், விடுதலை சிறுத்தைகளின் துணை பொதுச் செயலாளர் தோழர் கனியமுதன் அவர்களே, திராவிட தமிழர் கட்சியின் தலைவர் வழக்கறிஞர் வெண்மணி அவர்களே, இயக்குனர் மதிப்புக்குரிய கௌதமராஜ் அவர்களே, அதிமுக மதிப்புக்குரிய தோழர் பசுமன் பாண்டியன் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் பிரச்சார செயலாளர் விடுதலை அவர்களே, தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் மாணவரணி அமைப்பாளர் அதர்மம் மனோஜ் அவர்களே, இந்த நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற திராவிட பெரியார் கழகத்தின் நிர்வாகிகளே, தோழர்களே, அனைவருக்கும் முதற்க நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பார்ப்பனர்கள் பார்த்தீர்களா, இப்பெல்லாம் பெரியார் யார் பின்பற்றுகின்றார்கள்? பெரியார் எல்லாம் காணாம போயிட்டார். ஆனால் பெரியார் காணாமல் போகவில்லை. பெரியார் தொடங்கிய திராவிட கழகமே இன்றைக்கு பல்வேறு வகையில பரிணாம வளர்ச்சி பெற்று இன்றைக்கு பெரியாரை பேசுவதற்கு, பெரியாரை பக்க இடத்திலே கொண்டு செல்வதற்கு, பெரியாரை செயல்படுத்துவதற்கு மதிப்புக்குரிய மணி அமுதன் தலைமையிலே திராவிட பெரியார் கழகம் இன்றைக்கு தோன்றியிருக்கின்றது. அந்த கொடி சட்டம் பார்த்தீங்கன்னா, நாங்கெல்லாம் வந்தா யார் என்ன கட்சின்னு சொல்லவே முடியாது. திகாவா, தந்தை பெரியார் திராவிட கழகமா, திராவிட விடுதலை கழகமா, அல்லது திராவிட பெரியார் கழகமா, அல்லது ஆணைமுத்து அமைப்பா, அல்லது சுபவி அமைப்பா, இன்னும் யாருமே பிரிச்சு பார்க்கவே முடியாது. எல்லாரும் கருப்பு சட்டை. அந்த காரணம் எல்லோருக்கும் ஒரே கொள்கை தான். ஆனாலும் இன்றைக்கு ஒரே கொள்கை பேசுகிற அமைப்புகள் இவ்வளவு வேண்டுமா என்று பார்க்க ஒரு ஐயம் வரும். பார்த்தீங்கன்னா, உதாரணம் பிள்ளையார் சதுர்த்தி வருது, விநாயகர் சதுர்த்தி. லட்சக்கணக்கான பிள்ளையார் வீடுகளையும் விற்கிறாங்க, தெருவில் சங்கிகள் விற்கிறாங்க, தெருவுக்கு தெரு கோயில்கள் இருக்கு. அந்த பிள்ளையார், அத்தனை பிள்ளையாருக்கு எங்கேயாவது ஒரு தலைவர் பிள்ளையார் இருக்காரு. நீங்க இருக்கிற மலைக்கோட்டை நான் தான், உச்சியில் இருக்கிற நான் தான், எல்லாருக்கும் மேல நான் சொல்றபடிதான் எல்லா பிள்ளையாரும் கேட்கணும். பிள்ளையாருக்கும் பல பேர், நிறைய பேர்ல இருக்கு. ஒரு பாட்டு கூட இப்போ எல்லாம் அடிக்கடி வைப்பாங்க. 9 போலும் ஒன்றாய்க்கான பிள்ளையார் பட்டி பாருங்க, அங்க ஒரு பிள்ளையார். அது பார்த்தே தப்பு. அரசியல் பார்த்தா விஞ்ஞான பூர்வமா 9 போலும் ஒன்னா பார்த்தா என்ன ஆகும்? பூமியே இருக்காது. 9 போலும் ஒன்னா என்ன ஆகும்? அது நெருங்காம இருக்கிற வரைக்கும் தான்
சூரியனும் சரி, சந்திரனும் சரி, பூமியும் சரி சுத்திக்கிட்டே இருக்கும். ஆனா ஒரு அறிவியலுக்கு பொறுத்ததாக ஒரு பாட்டு 9 கோலம் ஒன்னா பாக்குறதுக்கு பிள்ளையார்பட்டிக்கு வாங்க. அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சேட்டலைட் ஒரு ராக்கெட் ஏவுறதா இந்தியா போய் வருங்காலத்துல சந்திரன்ல கால் வைக்க போகுது. அங்க போன உடனே முதல்ல போய் அங்க போறாங்க. அது இதுன்னெல்லாம் வளர்ச்சியை பத்தி சொல்றாங்க. அதான் அப்ப போய் முதல் இந்தியன் முதல்ல போய் கால் வச்சாங்கன்னா நிச்சயமா அங்க முதல்ல வைக்கிறவன் இந்தியனா இருக்க மாட்டான். ஏன்னா நம்முடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்டமைப்பு யாரும் உடனே இந்தியன்னு இருக்க மாட்டான். யார் முதல்ல காலை வச்சா சொன்னா உடனே ஒரு ஜாதி சங்கம் கொடியை பிடிக்கும். அதில் எஞ்சாதிக்காரன் தான் முதல்ல வச்சாங்க. அங்க அப்படித்தான் இந்தியாவுடைய ஜாதிய கட்டமைப்பு இருக்கு. அப்படி அந்த பிள்ளையார் ஏராளமான அப்படி அந்த சேட்டலைட் விடுற விஞ்ஞானிய நேற்று போய் திருப்பதியில போய் அங்க வச்சு கும்பிட்டு தான் இன்னைக்கு காலையில விட்டாரு. அது பாதியிலே புட்டுக்குச்சு. அது வெங்கடாசலபதி கை கொடுக்கல. அது செய்ய வேண்டிய வேலையே அதை குறையா பட்டாம அது சரியா இருக்கான்னு கவனிக்காம அவன போய் அங்க திருப்பதியில கொண்டு வச்சு கும்பிட்டு அனுப்பிச்சா போகும்னு சொன்னா அது எப்படி போகும்? அப்படி அறிவியல் சிந்தனை இல்லாத ஒரு நாட்டுல ஒரு விஞ்ஞானிகள் இருக்கக்கூடிய நிலையில அப்படி அந்த பிள்ளையார் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பிள்ளையாருக்கும் ஒரு பிள்ளையார் நான் தான் தலைவர்னு இல்லை. ஆனால் அதே நேரத்துல எப்ப விநாயகர் சதுர்த்தி அதுக்கு அந்த லட்சம் பிள்ளையாருக்கும் ஒரே மாதிரி நடக்குது. லட்சம் பிள்ளையாருக்கும் கொழுக்கட்டை ஒரே மாதிரி வைக்கிறான். லட்சம் பிள்ளையாருக்கும் சுண்டல் எல்லாமே நடக்குது. அதுக்கு ஒரு தலைமை பிள்ளையார் இருந்து உத்தரவு போடுறது இல்லை. ஒரு தலைமை பிள்ளையார் இருந்துட்டு வழிநடத்துறது இல்லை. அந்த தத்துவம் அந்த மூலத்தனமான தத்துவம் பிராணம் நடக்குது. அது போல பெரியார் இயக்கத்துக்கு இது ஒரு அறிவியல் பூர்வமான தத்துவம், ஒரு சுயமரியாதை தத்துவம், பகுத்தறிவு தத்துவம். இந்த தத்துவத்துக்கு ஒரு தலைமை ஒண்ணு இதாக போதாது. தமிழ்நாட்டுக்கே பத்தாது. 8 கோடி மக்கள் எத்தனை கிராமங்கள் எத்தனை தெருக்கள் இதை கொண்டு செல்லணும்னா எத்தனை இயக்கங்கள் வந்தாங்க. இன்னைக்கு மணி அமுதன் இன்னைக்கு அவர் தொடங்கிட்டாரு. கொடிதான் இன்னைக்கு அறிமுகப்படுத்துறாரு. இன்னைக்கு அறிமுகப்படுத்தி அந்த கொடி நாளையிலிருந்து பறக்க போகுதுன்னு சொன்னா இந்த கொள்கைகள் கொண்டு செல்லப்பட வைக்கிட்டார். அதுக்கு ஒரு எத்தனை அமைப்பு வந்தாலும் தேவை இருக்கு. இத்தனை அமைப்பு தேவையான கவலைப்படுறோம். எத்தனை அமைப்பு வந்தாலும் இந்த நாட்டுக்கு அறிவியல் சொல்றதாங்க வரட்டுமே. பிஜேபியில சங்கிகள் ஒண்ணுதான், RSS தொடங்குறது அது ஒண்ணுதான். ஆனா இப்ப இருக்கிற அமைப்புகள் 120 அமைப்பு இருக்குன்னு சொல்றோம். 120 அமைப்புகளே வேற பேர்ல கிளைகள் வேற பார்ப்போம். 120 அமைப்புகள். ஆனா அந்த 120 அமைப்புகளும் வேற அமைப்பா இருந்தாலும் கூட அதை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா ஒரே மாதிரி பேசுறான், ஒரே மாதிரி நடவடிக்கை எடுக்கிறான், ஒரே மாதிரி போராட்டங்கள் இறங்குறான். அவ தத்துவத்துல அண்ணா ஒன்னா இருக்கான். செயல்படுறதுக்கு வாய்ப்பா அமைப்புகளை தனித்தனியா வச்சிருக்கிறான். மக்களுக்கு நெருங்கிறதுக்கு போறதுக்கு அது பிஜேபி அனுமதிக்குது. காரணம் அவன் பேசுறது இதைத்தான் பேச போறான், இதுதான் செய்ய போறான், நமக்காக தான் நீங்கிறாங்க அனுமதி. அதுபோலத்தான் இன்றைக்கு இந்த அமைப்புகள் அத்தனையும் ஒன்றைத்தான் பெரியாருடைய கொள்கைகளை, புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கைகளை, மாற்றுடைய கொள்கைகளை பேசுவது செயல்படுத்துவதுதான் அடிப்படை லட்சியம். அது எத்தனை இருந்தாலும் தேவை. அந்த வகையில் தான் இன்றைக்கு மணி அமுதன் அதிகமா நம்ம யூடியூப்ல எல்லாருமே உலகம் பூரா அவரை பார்த்தாங்க. உலகம் பூரா அவருடைய உடனுக்குடன் சங்கிகளுக்கு ஒரு பெரிய இது ஆயுதமா அவரு உடனடியா செயல்படுவார். அப்படித்தான் நமக்கு எல்லாத்துக்குமே அறிமுகம். அந்த வகையில அவருடைய வீச்சான கருத்துக்களை நாம் யூடியூப் மூலமா கேட்டுட்டு இருந்தோம். இப்போ இந்த காலகட்டத்துல இன்னும் தேவைகள், நம்முடைய தேவைகள் அதிகமாயிட்டே போகுது. சாதிய ஒரு பக்கம் சங்கி எந்தெந்த வகையெல்லாம் தமிழ்நாட்டுக்குள் நுழைவதற்கு பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்னு எல்லா வகையிலையும் கொண்டு வர பார்க்கிறான். திடீர்னு பார்த்தா மதுரை ஆலயத்தை பயன்படுத்திட்டு வரான். அந்த ஆள் ஏதோ ஒரு வகையில வரணுங்கிறதுக்காக கார் இவருக்கு ஒரு கார் இடிச்சு போட்டு உடனே கோட்ஸே சொன்ன மாதிரி ஒரு பையா சொல்றான். தொப்பி வச்சிருந்தான், தாடி வச்சிருந்தார். பாருங்க ஒரு அடையாளம்.
தொப்பியும் தாடியும் சொன்னாவே போதும் தமிழ்நாடு மக்கள் குறிச்சுக்குவாங்க அப்படிங்கிற அளவுக்கு அவர் சங்கி அது இவர் மூலமா இந்த வேலை சார் கவர்னர் மூலமா அவர் பார்க்கலாம். இப்படி எல்லா வகையிலும் தமிழ்நாடு வெறும் திமுக ஆட்சியை கலைப்பதற்காக நடக்கிற இதல்ல. தமிழ்நாட்டை காலங்காலமாக நாம் வளர்த்தெடுக்கக்கூடிய ஊன்றி இருக்கக்கூடிய இந்த பெரியார் தத்துவத்தை முற்றிலுமாக மாற்றி மண்ணையே மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கு சதி நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவேதான் நாம் விழிப்போடு இருந்து நாம் எல்லா வகையிலும் போராட வேண்டிய கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா இராணுவத்துல ஒரு பெண் கர்னல், 2 பெண்கள் அவங்க நம்ம அது ஒன்றும் நம்மலாம் அந்த பாகிஸ்தான் போர் அதையெல்லாம் நாம் பெரிய அளவில் ஒன்றும் அதை ரசிக்கிறது இல்லை. காரணம் ஐயா இருக்கும்போது ஐயாவே சாட்சி, பெரியாரே பதிவு பண்ணியிருக்காரு, பெரியாரே பேசியிருக்காரு. கோயம்புத்தூர்ல தான் 71 அந்த கூட்டம் நான் கேட்டிருக்கேன். 71 பாகிஸ்தான் வார் நடக்குது, இந்திரா காந்தி நடத்துறாங்க. இந்திரா காந்தி நடத்தும் போது பங்களாதேஷுக்காக இந்தியா பாகிஸ்தான் மீது போர் தொடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றது. அப்போ கூட்டத்துல கேட்கிறாங்க ஐயா கிட்ட, ஐயா பாகிஸ்தான் போர் நடக்குது, உங்க கருத்தை என்னன்னு கேட்கிறாங்க. ஐயா கொஞ்சம் கூட கவலை எல்லாம் கூட சொல்றாரு, அதை பத்தி எனக்கு என்ன கவலை, வார் நடக்குது வடநாட்டுல போர், எனக்கு என்ன கவலை, பிரிட்டிஷ்காரன் 4000 கிலோமீட்டர் கண்ட்ரோல் இருந்தாங்கன்னா இந்த பார்ப்பன பணியா கொள்ளக்காரன் 2000 இந்த ஆள்றான். அவன் பிரிட்டிஷ்காரன் இருக்கும்போது நான் சூத்திரம் தான், இந்த பார்ப்பன பணியா கூட்டம் இருக்கும்போது நான் சூத்திரம் தான். இந்த சூத்திர பட்டத்தை ஒழிக்கணுங்கிறதுக்காக போராடிட்டு இருக்கேன். பாகிஸ்தான்காரன் வந்து உன் சூத்திர பட்டத்தை ஒழிக்கிறேன்னு சொன்னான்னா வந்துருவான்னு அழைப்பேன். பாகிஸ்தான்காரன் வந்து சூத்திர பட்டத்தை ஒழிப்பேன்னு சொன்னா வான்னு அவனை நான் அழைப்பேன். வந்துட்டு போறான், எனக்கு வெளியில சூத்திர பட்டம் ஒழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஐயா தெளிவா அவர் நோக்கம் இந்த சாதிய கொடுமை, பார்ப்பன கொடுமை இருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதை அது அழகப்பட்டார். ஆனா அப்படிப்பட்ட தன்மையில 2 பெண்கள் அது பெரிய தாக்குதல் நடத்தாங்கன்னா பார்க்கும்போது மகிழ்ச்சியா இருந்தது. காரணம், இன்றைக்கு முள்ளிவாய்க்கால் நினைவு நாளை நடத்தி கொண்டிருக்கின்றோம். உலகத்திலேயே ஒரு கொல்லா போர் தலைவர், ஒரு வீரம் செறிந்த ஒரு போர்ப்படையை நடத்திய தலைவர் பிரபாகரனை, ஒரு விடுதலை போராட்டத்துல பிரபாகரனை போல ஒரு படம் நடத்தியவர்கள் உலகத்தில் யாருமே கிடையாது. பெண்கள் அணி என்று ஒன்று வைத்து அந்த பெண்களே தலைமை தாங்கி ஆணை இரவு சிங்களவர்கள் பிடியில இருந்த போது பெண்கள் அணியை மட்டுமே படை அணி அனுப்பி அதை போரிட்டு அந்த சிங்கள இராணுவத்திலிருந்து ஆணை இரவை மீட்டது விடுதலை புலிகளுடைய பெண்களை. அப்ப இந்தியாவில் கூட பெண்கள் ராணுவத்தில் அவரோட ரீச்சாக இல்லை, நேரடியா பெண்கள் அனுப்ப மாட்டாங்க. எந்த ராணுவத்திலையும் பெண்கள் நேரம் அனுப்ப மாட்டாங்க, ஏன்னா ஆண்கள் மேல அவரோட நம்பிக்கை, அனுப்ப மாட்டான். ஆனா பிரபாகரன் பெண்களை மட்டுமே அனுப்பி தலைமை தாங்கி போரிட்டு அந்த ஆணை இரவை மீட்டார். அப்படிப்பட்ட அதுவும் ஐயாவும் அதுக்கும் காரணம். ஐயா 100 வருஷமாவே பெண் உரிமைக்காக பேசணும். உங்களுக்கு தெரியும், காண்டைக்குடின்னு புஸ்தகத்தை போடு, பெண்களை வேலைக்கு சேர்த்து, போலீஸில் சேர்த்து, ராணுவத்தில் சேர்த்து, வீக்கர் செக்ஷன் சொன்னா அவங்க சொல்லிட்டு இருக்காத, வாய்ப்பு கொடுத்துப்பார், அவங்களால முடியும், வாய்ப்பு கொடுத்தாதான் முடியும், கொடுத்துப்பார் அப்படின்னு ஐயா சொன்னார். அது இன்றைக்கு நடந்தது. அந்த 2 பெண்கள்ல பாத்தீங்கன்னா உடனே சங்கி என்ன பண்றான், அதுக்குள்ளேயும் சங்கித்தனத்தை நுழைக்கிறான். நம்ம அது போர் எப்படி நடந்தது, பாகிஸ்தான் சொல்றது உண்மையா, இந்தியா சொல்றது உண்மையா, இன்னும் அது விவாதம் போயிட்டு இருக்கு. ஆனா அது என்ன சொல்றான், அந்த கர்னல் சோபியா குரோசி அந்த அம்மா ஒரு பாகிஸ்தான் சகோதரி, எதிரிகளுடைய சகோதரின்னு ஒரு சங்கி பதிவு பண்ணான். ராணுவத்தில் இருந்தாலும் பிரிச்சு பார்க்கிறான். இந்த நாட்டுல ராணுவத்தில் இருக்கிறவங்க கூட பிரிச்சுதான் பார்க்கிறான். ஒரு இந்தியரா இந்தியாவுக்காக அந்த போர்க்காலம் அந்த அம்மா போர்ல செத்து இருந்தாலும் சாகலாம். ஆனாலும் அதை பார்க்கிற பார்வை இவர் சங்கி முழுக்க இந்த பார்வையில் தான் பார்க்கிறான். காரணம், இந்த நாடு எதிர்காலத்துல நாம் நிச்சயமாக சங்கிகள் நோக்கம் ஒழுக்க நம்மை ஒரு மத ஒரு வர்ணாசிரம பூமியாக மாற்றுவது என்பது கங்கணம் கட்டி கொண்டு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே நாம் இன்றைக்கு ஒரு இயக்கம் புதிதாக கண்டு கொடியை அறிமுகப்படுத்துகிறோம். அதில் இன்றைக்கு முள்ளிவாய்க்கால் நினைவேந்த நிகழ்விலே இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது. எல்லோருமே
ஒரு 30 ஆண்டு காலம் விடுதலை புலிகளுக்காக காரணம் நமக்கு தமிழனுக்குன்னு ஒரு நாடு இல்லை. அந்த நாடு உலக பத்திலே ஏன் பெரியாரிஸ்டுகள் அவ்வளவு சொன்னார்கள், ராணுவண்டி எல்லாம் அடிச்சோம் போனோம், அதெல்லாம் ஏன் அவ்வளவு தூரம் விடுதலை புலிகள் ஆதரிச்சு இலங்கை தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் ஈழ விடுதலை போராட்டத்திலும் பங்கெடுத்துக் கொண்டோம் சொன்னால், இங்க திருச்சியிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வரலாறு. புலிகள் ஆதரிச்ச குண்டு சாந்தன்னு ஒருத்தர், அவரை வீட்டுல பாதுகாத்து வச்சு கடைசியில ஆட்டோ டிரைவர் ஆனந்தராஜ், பேரும் தட ஆனந்தராஜ், வயசானவர், அப்போ அவர் 60 வயசுக்கு மேல இருக்கும். அவர் குண்டு சாந்தனை வீட்டுல பாதுகாப்பா வச்சிருந்தார். அவருக்கு வச்சிருந்தாருக்காக இவருக்கு தடா, அவர் வீட்டுல அவர் மகளை போய் குடும்பம் பண்ணாங்க. இப்படி பெரியாரிஸ்டுகள் கடுமையா ஆதரவு கொடுத்ததன் காரணம் பெரியார் ஊட்டியே ஐயா அவர்கள் தனித்தமிழ்நாடை பற்றி கடைசியா சாகும்போது சொன்ன அந்த பதிவு மனசுல எங்களுக்கு இருக்கு. அப்போ நம்ம தான் இங்க முடியலையே, பேசிக்கிட்டே இருக்கிறோமே, நமக்குன்னு ஒரு உலகத்துல ஒரு நாடு அமையிறது, தமிழனுக்குன்னு ஒரு நாடு அமைய நல்லதுதானேங்கிற உணர்வு தான் நாம் எல்லாருமே கருப்பு சட்டைகள் அத்தனை பேரும் அந்த வேகத்தில் அவர்களை ஆதரித்து அவர்களுக்காக சிறை சென்று போராடி எல்லா வகையான நிகழ்வுகளையும் நடத்தினோம். பெரும் மதிப்புரிய தோழர்களே, அப்படி இங்க பாத்தீங்கன்னா நெடுஞ்செழியன் பேராசிரியர் சக்குபாய் நெடுஞ்செழியன், அவங்க 2 பேரும் பேராசிரியர். அவருடைய பையன் மகன் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சு வேலைக்கு போவான்னு அவங்க ஒரே ஆண் மகன் கனவு கண்டாங்க. அப்பதான் விடுதலை புலிகளோட இங்க வந்து நிறைய நெருக்கம், அவங்க எல்லா வகையிலும் ஆதரவு செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்காக அவருடைய மகன் அப்படியே அவங்களோடய நாட்டுக்கு போயிட்டான். இன்ஜினியரிங் முடிச்ச பையன் நாட்டுக்கு போயிட்டான். நாட்டுக்கு போய் திரும்பவே இல்லை, வரவே இல்லை. அவரும் பேராசிரியரும், அவருக்கும் பின்னாடி கர்நாடக அரசு கைது பண்ணி அவரே சிறையில் வச்சது. இப்படி எல்லாம் புலிகளுக்காக பெரியாரிஸ்டுகள் போராடினோம், வாழ்ந்தோம். நாம் அந்த முள்ளிவாய்க்கால் போது அங்கே முள்ளிவாய்க்காலிலும் சரி, ஈழத்திலும் அந்த போருக்கு உயிர் கொடுத்த அந்த மாவீரர்கள் மட்டும் மாவீரர்கள் அல்ல, தமிழ்நாட்டிலும் நிறைய பெரியாரிஸ்டுகளும், தமிழ்நாட்டில மதிமுக திமுகவில் கூட எல்லா இயக்கங்களும், விடுதலை சிறுத்தைகள் எல்லா அமைப்புகளிலும், தலித் அமைப்புகள்ல எல்லா அமைப்புகளிலும் இளைஞர்கள் நிறைய பேர் அவர்களுக்காக தியாகம் நினைத்தார். அவர்களையும் இன்றைக்கு நாம் நினைத்து இந்த நினைவு நாள் அவர்களுக்கானது கூட நாம் நினைவு கூறுவதை தவறில்லை. அப்படிப்பட்ட நிலையில் இந்த முள்ளிவாய்க்கால் மிக துயரமான ஒரு நாள். அவர்கள் உலகத்திலே தமிழனுக்கு 2 துயரம், ஜூலை 23 கருப்பு ஜூலை, அடுத்து மே 17 இது முள்ளிவாய்க்கால் துயரம், மிகப்பெரிய துயரம். ஹிட்லர் கூட செய்யாத படுகொலையை ராஜபக்சே செய்தார். இன்னைக்கு காஷ்மீர் 29 பேர், நமக்கு ஏன் அந்த பாகிஸ்தான் வார்லையோ இந்தியாவிலேயோ அவங்க செய்வதில் நாம் ஏன் நாட்டம் கொள்ள முடியுதுன்னா, அது நமக்கான இழப்புகளை நாம் இழந்த போது நமக்கு யாரும் வரல. ஈழத்துல சாகும் போது எந்த நாடும் வரல, இந்தியா வரல. இந்தியா வராது மட்டுமில்ல, இந்தியாவும் சேர்ந்து கொண்டது. எப்படி நமக்கு அது இந்தியா மீது பற்று வரும்? நம்ம மக்கள் மீனவர்கள் சாகின்றாங்க, கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அதே மாதிரி நம்ம ஈழத்திலிருந்து அத்தனை மக்கள் செத்த 30 வருஷம் லட்சக்கணக்கான தமிழர்கள் சாகும் போது உலக நாடுகள் கேட்கல. இப்போ வெறும் 2 விமானம் போச்சு, 4 ஏவுகணை விட்டானோன்னு ட்ரக்கு வந்து போதும் நிறுத்திக்க, வியாபாரம் கெட்டு போல் இருக்கு அப்படின்னு நிறுத்த சொல்ற. ஆனா நம்ம மக்கள் எத்தனை லட்சம் பேர் செத்துருக்காங்க, கேட்பதற்கு நான் இல்லை. தெரிகின்ற போது நமக்கு எப்படி இந்த பற்று வரும்? நாம் பேரத்து நம்ம சாவுக்கு வராத வீட்டுக்கு நாம் எப்படி சாவுக்கு போவோம்? அப்படி கேட்க போவோம். அந்த நிலைதான், மனநிலை தான். அந்த வகையில் தான் இன்றைக்கு இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு நாளிலே மதிப்புக்குரிய மணியமுதன் இந்த கொடியை எல்லோரும் முன்னிலையிலே அறிமுகப்படுத்தியிருக்கின்றார்கள். அந்த தோழர் பெரியார் பற்றாளர், அவர் முழுக்க அது இளைஞர். நிச்சயமாக இந்த கொடி தமிழ்நாடு முழுவதும் ஏற்றி பார்க்க வேண்டும். அவருடைய செயல் தமிழ்நாடு முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன்.